ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி காணோம். நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் தேட போயிருப்பாங்க. அங்கே என்னென்னா வாட்ச்மேன் வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ யாரையும் பார்க்க முடியாதுமா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து யார் வேணாலும் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்று முழிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம கிச்சுவும் தங்கச்சியும் காரில் இருக்காங்க. நம்ம தங்கச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. எக்ஸாம் போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கான். அவனும் காண்டாயிட்டு இருக்கான். சும்மா அழுதுகிட்டு இருக்காது, இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு காண்டாகுது, ஃபஸ்ட்டு அழுகை நிறுத்துன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ என்ன எக்ஸாம் தானே, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போகிறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறான். கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவன் என்னன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இவனும் கார் ஸ்டார்ட் ஆகலான்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவ அழுகிறா, இந்த பக்கம் காரும் ஸ்டார்ட் ஆகலான்னு அவளை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கான். அவன் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. போலீஸும் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, யார் நீங்கள் ஃபஸ்ட்டு, இங்கே என்ன வேலை உங்களுக்குன்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ யாருமா, எதுக்குமா இவனோட வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம கிச்சு வந்து இல்லை நாங்கள் சும்மா இது மாதிரி டிரைவுக்காக வந்தோம் அப்படின்றாங்க. உங்களை பார்த்தா டிரைவுக்கு வந்த மாதிரி தெரியலையே, நீ ஃபஸ்ட்டு பார்க்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க, நீ யாருமா ஃபஸ்ட்டு, எங்கே இருக்கும் வீடு அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கிச்சுவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு இருக்கான். சரி இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறான். போலீஸும் பார்த்துட்டு அவனை மடக்கிடுறாங்க. நீ ஃபஸ்ட்டு காரை விட்டு வெளியே வா. அவனை வெளியே இழுத்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட, உன்னை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க, நல்ல குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்க, நீ என்னம்மா இவன் கூட பண்ணிட்டு இருக்க, உங்கள் அப்பா நம்பரை ஃபஸ்ட்டு கொடு, நீ இவன் கூட வந்திருக்கேன்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு தெரியுமா, உங்கள் அப்பா நம்பர் கொடுமா, உங்கள் அப்பா கிட்ட பேசணுன்ற மாதிரி போலீஸும் அங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு திரியிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் வந்து ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் போல. ஏன்னா இன்னைக்கு ஜூலை 1 அவங்க அப்பாட்ட சவால் விட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி ஜூலை 1 நான் வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன், உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் என்கேஜ் பண்ணுற மாதிரி சவால் விட்டுருப்பான் போல. அவனும் அங்கே வந்து அவன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நம்ம கிச்சியோட அப்பாவும் அங்கே வந்திருப்பாங்க போல. அங்கே பார்த்தோன்னே இவனும் வந்து வாங்க வாங்க உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இங்கே பாருங்க இதுதான் என் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம கிச்சியோட அப்பாவும் அவங்ககிட்ட என்னடா சொல்கிற, ஃபேக்ட்ரினா எப்படி இருக்கும் தெரியுமாடான்ற மாதிரி அவனை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலான்ற மாதிரி உள்ளேயும் சுற்றி போய் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு செக்கையும் எழுதி நம்ம ஹீரோயினோட அப்பா கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்க நான் வாங்கின கடனில் பாதி, மீதி கடனே சீக்கிரம் அடிச்சுட்டு உங்கள் பொண்ணை நான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பாவை காண்டேட்டிக்கிட்டே இருங்க. நம்ம ஹீரோ அங்கேயும் வந்து சிறப்பாக பூஜை எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓப்பனிங்க்கு பயங்கரமாக மேலே சத்தம்லாம் வச்சு கிராண்டாக ஓப்பனும் பண்ணுறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவும் காண்டாகி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேலை சவாலில் ஜெயிச்சிருவானோ, நம்ம பொண்ணு இவ கூட போயிடுவாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இவரும். கரெக்டாக நம்ம விவேதாவும் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. அதை வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்துடுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல மாஸ்க் கட்டுறீங்க, பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எனக்கு கால் பண்ணுறா, அப்போனா அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு தானே அர்த்தம், கூடிய சீக்கிரம் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாள் என்னன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு இன்னும் அவரோட வயிற்றுச்சலையும் அவன் வாங்கிட்டு இருக்கான். அவரும் பயத்தில் வந்து ஒரு வேலை அப்படி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவனும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு பேசுறான். என்னாச்சு, நம்ம என்கேஜ்மெண்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். அவன் என்னன்னா அவள் தங்கச்சிக்கான இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் கூப்பிட்டுருக்கான். இந்த மாதிரி நம்மளோட தங்கச்சி ஸ்வேதான்ற மாதிரி பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க சத்தத்தில் வந்துட்டு ஒன்றுமே பெருசாக கேட்கல. இவன் பேசுறது அவளுக்கு கேட்கலாம், அவன் பேசுறது இவளுக்கு கேட்கல. இவன் என்னன்னா என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து தங்கச்சியை காணோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே ரெண்டு பேத்துக்கும் கேட்கல. அவனும் வந்துட்டு சரி செல்லம் நான் போய் அடுத்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சார். அவளுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கா. சரி இதுக்கப்புறம் வேறு வழியில் நம்ம அப்பா கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. அவங்க அப்பா என்னன்னா ஃபோனை காரில் வச்சுட்டு வந்திருப்பார் போல். கரெக்டாக நம்ம வீட்டை கால் பண்ணும்போது அவர் அப்போ தான் காண்டாகி ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காரு. அதனால் அவர் பொண்ணு கால் பண்ணது அவருக்கு தெரியவே கிடையாது. அவனும் என்னடா அப்பாவும் ஃபோன் எடுக்க மாட்டார், இப்போ நான் என்னடா பண்ணுறது, அவளை நான் எங்கே போய் தேடுறதுன்னு அவளும் முழிச்சிக்கிட்டு இருக்கா. கிச்சுவையும் ஸ்வேதாவையும் விடுற மாதிரி தெரியல. அவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே கிச்சு வந்து போலீஸை ஏமாற்றிட்டு அங்கேருந்து எப்படியோ ஓடிடுறான். போலீஸ் ஸ்வேதாவை பார்த்து சொல்கிறாங்க, என்னம்மா நீ இவனை நம்பியாமா வந்தேன், இவன் உன்னை இப்படி பண்ணிட்டு ஓடி போயிட்டான், நீ என்னடானா போமா ஃபஸ்ட்டு நீ அவங்க அப்பா நம்பர் கூட நீ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆகணும், நீங்கள் தான் இருக்கேன்ற மாதிரி அவங்க அப்பா நம்பரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. தங்கச்சியும் நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். நேற்று இந்த பையன் நம்ம கிட்ட வந்தான், பாசமாக பேசினா, காதலிக்கிறேன்னெல்லாம் சொன்னான், இப்போ என்னன்னா கழட்டி விட்டுட்டு இப்படி ஓடுறான்ச்சா, இவனை நம்பியாடா நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே போலீஸ் ஃபர்ஸ்ட் கார்லேருந்து வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவனும் வந்து என்ன பண்ணுறா, நம்பர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவளும் எஸ்கேப் ஆயிடுறா. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா செம்ம காண்டில் வராரு. விவிதா எங்கடி இருக்கா, விவிதான்னு கத்திக்கிட்டே வராரு. ஆனால் நம்ம விவிதா தான் அங்கே இல்லையே. அவனும் வந்துட்டு எங்கே போயிட்டான் உன் பொண்ணு, எங்கே அவளை கூப்பிடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே விவிதா அம்மாவும் இருங்க அவன் இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருப்பான்ற மாதிரி சமாதானப்படுத்துறா. இல்லை அவன் இங்கே இல்லை, அவன் ஹீரோ இருக்கான்ல, அவன் எனக்கே வந்து இந்த மாதிரி விவிதா கால் பண்ணுறான்னு என்கிட்டே சவாலாக பேசிக்கிட்டு இருக்கான், அங்கே என்ன நினச்சி தெரியுமா அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாகி பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு நீ விவிதாவுக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி விவிதாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. விவிதாவோட அம்மாவும் விவிதா கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அடுப்பை சோஃபாவில் போய் உட்காந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட விட்ட சவால், அப்புறம் முன்னாடி அவன் நடந்த விஷயம், ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வேளை இது நிஜமாயிருமா, ஒரு வேளை நம்ம
பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவாளாம் அந்த பால்காரனோட அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் கால் பண்ணி விவிதா ஃபோனை எடுக்கலை. இங்கே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம கிச்சுவோட அப்பாவும் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்துட்டு, விவிதா என்றைக்குமே உன் பேச்சு கேட்டுட்டு தானே எது இருந்தாலும் செய்வான், உன் பேச்சு மீறி அவள் எதையும் செய்ய மாட்டான், தண்ணி குடிக்கிறதுனால கூட உன்கிட்ட கேட்டு தானே குடிப்பான், இன்றைக்கி என்னன்னா அவள் வந்து இந்த அளவுக்கு மாறிட்டாளா அப்படின்ற மாதிரி காண்டேத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினோட அப்பாவை. அவர் ஆல்ரெடி மனுஷன் வந்து செம்ம கோவத்தில் இருக்கார். இவரும் வந்து மேலே மேலே கோவப்படுத்திக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே கோயிலில் நம்ம ஹீரோட அம்மாவும் என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அங்கேயும் எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டு இருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. உடனே நம்ம ஹீரோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா விவிதா வந்துருவாள்ல, நம்மளை ஏமாத்திர மாட்டாளன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குமா, வேணா லவ் பண்ணுறா, அவள் கண்டிப்பாக இங்கே வருவா, நீங்கள் வேணா பாருங்க, இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் சரி நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக ஹீரோயினுக்கு நம்ம கையாலே மாலை கட்டலாம்னு சொல்லிட்டு அவனும் போய் மாலை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். வந்து கெஸ்ட் எல்லாருமே நம்ம ஹீரோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா விவிதா இங்கே வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹீரோயினோட அம்மா தான், நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், ஓ பொண்ணுன்னா அப்படிதான் இருப்பா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விவிதா வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் இப்படி பேசிட்டு இருந்த மனுஷன் அங்கே போய் விவிதா கிட்ட போய், எனக்கு தெரியுமா நீ எங்கேயும் போக மாட்டேன், நீ ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் வந்துட்டு, அப்பா இந்த மாதிரி நம்ம தங்கச்சி வந்து காணும்பா, இந்த மாதிரி அவள் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது போயிட்டாளா, எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் கேட்குறாங்க. உடனே விவிதா சொல்கிறா, இல்லைப்பா இந்த மாதிரி இந்த கிச்சு பையனு கூட தான் அவள் போயிருக்கா, அவனோட காரையும் காணோம் அவனையும் காணோம், இந்த மாதிரி தங்கச்சியும் காணும்பா அப்படின்னோடனே அப்பாவும் சொல்கிறாரு, கிச்சோட தானம்மா போயிருக்கான், அவன் வந்துருவா நீ வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைப்பா நேற்று நைட்டில் இருந்தே அவங்கள காணோம் அப்படின்ற மாதிரி குண்டை தூக்கி போட்டாடுறா. நைட்லேருந்து காணோமான்னு அவங்க அப்பாவும் கேட்குறாரு. ஆமாப்பா நேற்று நைட்டு கூட இந்த கிச்சு பையன் ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தான், நான் கூட யதார்த்தமாக நிற்கிறான் தான் நினச்சி அப்படியே விட்டுட்டேன் கண்டுக்காம. தங்கச்சியும் நைட்டு நடுவில் இந்த மாதிரி நான் ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சிட்டு போனாப்பா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குப்பா, பயமாக இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம போய் அவளை தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் கோவப்பட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, ஒரு பொண்ணு கூட பார்க்காம உனக்கு என்ன வேலை, நைட் அவள் இருக்காளா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாமல் அப்படி என்ன நீ உனக்கு தூக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை திட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அம்மாவுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் அம்மாவை எதுக்கு திட்டுறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம கோவப்பட்ட கிச்சுவோட அப்பா, இங்கே பாருமா சும்மா என் பையன் மேலே தேவையில்லாமல் பழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத, அவன் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீ சும்மா உன் வாய்க்கு வந்தபடி அவனை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, என் பையன் தங்கச்சி பின்னாடி சுற்றிட்டு இருந்தாலான்ற மாதிரி அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே நம்ம விவிதாக்கும் கோவம் வந்துட்டு, ஆமாம் அவங்க பையன் தப்பானவன் தான், ஆரம்பத்தில் வந்து நாங்களும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்தோம், அவன் என்னன்னா இப்படி பண்ணுவான்னு நாங்கள் என்ன கனவா கண்டோம், இப்போ உங்கள் பையன் தான் இப்படி தப்பு பண்ணியிருக்கான், என் தங்கச்சி மட்டும் ஏதோ ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் பையனை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி அவளும் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃபோனுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு, இவனும் கோயிலுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்னன்னா அந்த ஃபோனை வந்து அவங்க அப்பங்காரன் பார்த்துறான், பார்த்தோன்னே கட் பண்ணி விட்டுறான். திரும்பி நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணுற, திரும்பி கட் பண்ணி விட்டுறான். உடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பயங்கரமாக காண்டாகுது, என்ன இவன் நம்ம பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா, அப்பனா இவன் பேசிக்கிட்டு தான் இருக்கலாம் அவன் கூட அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. விவிதாவும், அப்பா வாங்கப்பா நம்ம போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எப்படியாவது நம்ம தங்கச்சியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும்ப்பா வாங்கப்பான்ற மாதிரி அவங்க அப்பாவை கூப்பிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை நான் எங்கேயும் வர மாட்டேன், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, இது நம்ம குடும்ப விஷயம், இது போலீஸ் கிட்டலாம் கொண்டு போகக்கூடாது, நம்மளே இந்த பிரச்சனையை தீர்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சுவோட அப்பா கிட்ட நீ உன் பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் அவரோட பொண்ணுக்கு கால் பண்ணும் போது தான் நம்மளோட தங்கச்சி ஃபோன் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கே, அவன் ஹீரோயின்னு சொல்கிற, அப்பா இந்த மாதிரி தங்கச்சி ஃபோன் என்கிட்ட தான்ப்பா இருக்கு, நானும் அவள் ஃபோன் வந்து கிச்சுக்கு ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பான்ற மாதிரி சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவள் வரவும் இல்லை, ஃபோனும் எடுக்கவே இல்லை. அவனும் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுறான். அவங்க அம்மாவும் பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க, சே நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவன் கையால் கொடுத்த மாலையும் கீழே விழுவுது. வந்தவங்க போனவங்களாம் அந்த மாலையை மிதிச்சுட்டு போகிறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது, அவங்க அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்க அப்பா தான் விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே கிளம்பி போயிடுறான். அங்கே அவங்க அப்பா வந்துட்டு நான் போய் தங்கச்சி தேட்டு வர வரைக்கும் யார் விட்டு வெளியே போகக்கூடாது, வெளியே இருந்து யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான் கோவத்தில். நம்ம ஹீரோயோட அப்பா கிட்ட போயிட்டு, அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பொண்ணோட சந்தோஷத்தை கூட செய்ய முடியாத அப்பாவா நீங்க சொல்றது தான் அவன் செய்யணுமா, நீங்க என்ன கடவுள் அவளுக்கு, ஆனா அவளும் வந்து உங்களை தான் கடவுள் நினைச்சிட்டு நீங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா, இதெல்லாம் என்னது, உங்களோட பொண்ணோட ஆசையை கூட உங்களால் நிறைவேற்ற முடியாது, அவன் மனசுல என்ன இருக்குன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, இங்க பாருடா நான் ஒன்றும் அவளை வந்து
கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கல. அவளாக தான் வரல. இங்கே பாரு என் பொண்ணை ஒன்று நான் அப்படி வளர்த்தல. அவள் இஷ்டத்துக்கு தான் அவள் இருக்கா. அவளாக விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் எப்போ நீ வேணா அவட்டே வந்து கேளுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமாம் நானே தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ரொம்ப நொந்து போயிடுறான். உடனே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், உன்னை நம்பி நான் எவ்வளோ பிளான் பண்ண தெரியுமா, உன்னை நம்பி எவ்வளோ பெரிய வாழ்க்கையை நான் யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ அழகாக நம்ம வாழலாம்னு யோசிச்சு தெரியுமா, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கையை என்கிட்ட கூட நம்ம இப்போ கூட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ உங்கள் அப்பா தடுப்பாருலாம் நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினோட தம்பியும் வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வரான். அவனையும் பிடிச்சி தள்ளி விட்டுறான். இங்கே பாடுறான், இங்கே பிரச்சனை உனக்கும் எங்கள் அக்காக்கும், நீ எதுக்கு நடுவில் வர வந்துட்டு நான் அப்புறம் வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அங்கே நடந்த வாக்குவாதத்தில் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக கோவப்பட்டு வெளியே போயிடுறான். அந்த டைமில் நம்ம கிச்சுவோட அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வருது. அவர் அட்டன் பண்ணிட்டு ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி போலீஸ் தான் கால் பண்ணாரு, கிச்சுவோட கார் வந்து ஏதோ ரோட்டுக்கிட்ட இருக்காமா அப்படின்னோடனே நம்ம விவிதா வந்து ஐயோ நம்ம உடனே போய் தங்கச்சியை காப்பாற்றணும், அப்போ வாங்கப்பா நம்ம போகலான்ற மாதிரி கூப்பிட்டுருக்கோம். அவங்க அப்பா இங்கே பாரு நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் அவளை தேடவும் மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டாரா, நீ போய் பார்த்துருவாடா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் தம்பி கூட போகலான்னு பார்க்குறா. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அந்த ஹீரோயினையும் வெளியே விட மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு யார் இங்கேருந்து வெளியே போகவே கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. கோவமா வெளியே போன நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கட்டி பிடிச்சிட்டு அவங்க அம்மாவும் அவனுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, நம்ம அங்கே வீட்டுக்கு போகும்போது ஆளில் எல்லாருமே இருந்தாங்க, இந்த கிச்சு பையனையும் தங்கச்சியை மட்டும் காணமே, காலையிலேருந்து அவளை எங்கேயாவது பார்த்தீங்களா, அப்படியே அவள் எக்ஸாம் போயிருந்தாலும் இந்நாள் எக்ஸாம் முடிஞ்சிருக்குமே, அவன் வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்ட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அவங்க ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணும்போது ஹீரோயின் கால் பண்ணியிருப்பாள் இந்த மாதிரி தங்கச்சி பற்றி ஏதோ சொல்கிறதுக்கு. அப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஸ்வேதான்னு சொல்லும்போது அப்போ தான் ஞாபகம் வந்து இந்த மாதிரி தங்கச்சிக்காரி ஏதோ பிரச்சனை மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் தங்கச்சிக்காரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோட அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்க வராங்க. அதுக்குள்ளே ஹீரோ அம்மா வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், இந்த மாதிரி என் பையன் வந்து தேடுறதுக்கு தான் போயிருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து கேட்டுறா. அவள் உடனே கோயிலுக்கு போயிட்டு ஐயோ நம்ம அவனை தப்பாக நினச்சிட்டோமே, அவனை நம்ம இவ்வளோ காயப்படுத்திட்டோமே நினைச்சிட்டு கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து தங்கச்சியை வந்து விடாம தேடிட்டு இருக்கான். ஒரு வழியா போலீஸை கண்டுபிடிச்சான். அப்போ வந்து ஓகே இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் தான் இருப்பான்னு அவனும் தேடி போயிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் கிச்சுவும் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தங்கச்சிக்காரி வந்து கிச்சுவை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காடே நில்றான். அப்போ அவள் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அந்த கிச்சு பையன் அவளை வந்து எழுப்பாம பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு வாடி ஒன்னால் நான் ஒழுங்கா கூட நடந்து வர முடியாதா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவளும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நினைச்சு பாக்குறாச்சே இவனை நம்பி வந்துட்டோமே அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவளோட ஷாலை மிஸ் பண்ணிட்டு ஓடிருப்பா. அந்த ஷாலை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஓகே இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருப்பாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி ஹீரோக்கும் தைரியம் வந்துடுது. இங்க தங்கச்சியும் கிச்சுவை துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு குடோனுக்கு மாதிரி 2 பேரும் வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு நம்ம கிச்சு பையன் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தப்பா பேசிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி ஒன்னால தாண்டின்ற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்கான். இது தாங்கிக்க முடியாம நான் தங்கச்சி அவனை போட்டு அடிக்கலான்னு வரும்போது கரெக்டா அவனும் வந்து தடுத்துறான். என்னடி எவ்வளவு தைரியம் தான் நீ ஏமா கை வைக்க பாப்ப அப்படின்ற மாதிரி அவளை தள்ளி விட்டுறான். அவளும் அங்க இருக்க டேபிள் மேல போய் மோதி விழுந்துடுறான். அங்க இருந்த கெமிக்கல்லாம் கீழே கொட்டிடுது. அப்பதான் யோசிக்கிறாச்சு இவனை நம்பி வந்துட்டோமே, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்றத அந்த பைத்தியக்காரி அப்பதான் யோசிச்சிருக்கா. இவ்வளவு நாள் தெரியாம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா. அவங்க இருக்கிற இடத்த எப்பயோ ஹீரோ கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.